Hi friends, welcome to AARI designer. நம்ம இந்த சேனல்ல இந்த ஷோ ஆயிட்டு இருக்க இந்த டிசைனை எப்படி பண்ணோம் அப்படினு சொல்லி டீடைல் வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டிசைனை வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேஸ் பண்ணி இதை எப்படி ஒர்க்கில் வந்து கொண்டு வரலாம், என்னென்ன ஒர்க் பண்ணோன்னா இந்த டிசைன் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ½ இன்ச்சுக்கு வந்து ½ இன்ச்சுக்கு வந்து பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஜரி த்ரெட்டில் வந்து 2 லைனும் சில்க் த்ரெட்டில் 2 லைன் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். சுகர் பீடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து 4mm பீடு வந்து அதில் வந்து கொடுத்துருக்கேன். 4mm பீடு முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட்டு அதே மாதிரி திரும்ப ஒரு சுகர் லைன் வந்து ஒரு லைன் கொடுத்து சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ½ இன்ச்சில் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரேஸ் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்ததை ஜூம் பண்ணி அதை ஸ்க்ரீன் லாக் பண்ணி மொபைலுக்கு அடியில் வந்து ஃப்ரேமுக்கு அடியில் வச்சு அதை வந்து நான் வந்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு ஃப்ளாராக வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அதை வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதுக்கு நான் கார்பன் ஷீட்டு பட்டர் ஷீட்டு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஒன்லி மொபைல் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த கொம்பு டிசைன் இருக்குது. கொம்பு டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொம்பு டிசைனில் வந்து சுகர் பீடை வந்து ஃபுல்லாகவே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லா கொம்பு டிசைனுக்குமே சுகர் பீடை மட்டுமே கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே நான் எல்லா லீஃபுக்குமே வந்து எல்லா கொம்பு டிசைனுக்கும் கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அந்த கொம்பு டிசைனுக்கு மேலே ஒரு வந்து ஒரு லைனாக போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைன் பேர் தெரியலை, அந்த லைனாக போட்டிருக்க டிசைனை வந்து அடுத்து வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு 4mm பீடு லாஸ்ட்டில் ஒரு 7 நினைக்கிறேன் 7 பீட் வந்து நான் லைனாக வந்து சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு 4mm பீடு அதுக்கு அடுத்து ஒரு சுகர் பீடு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4mm ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கொம்பு டிசைனுக்கு மேலே உள்ள அந்த லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த சுகர் பீடு ஒரு 4mm பீடு வச்சுட்டு அப்புறம் லைனாக வந்து சுகர் பீட் கொடுத்து நான் அங்கே வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறேன். நான் லாக் எனக்கு வேண்டாம், நான் சைடில் ஃபுல்லாகவே நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் குட்டி லாக் போட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலும் ஓகே தான். இல்லை தனித்தனியாகவே போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் அது உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எப்படி தோதோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் சைடில் உள்ள அந்த 2 அரும்பு டிசைனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 2 அரும்புக்குமே ஒரு சுகர் பீடு ஒரு 4mm பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்து 2 சைட்லேயுமே வந்து 2 அரும்பு இருக்குது. அந்த 4க்குமே வந்து நம்ம சேம் டிசைனை வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொம்பு மேலே வந்து அது வந்து ஒரு நீட்டான டிசைனாக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி நான் வந்து போன வீடியோவில் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த இதுக்கு என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். 50 சப்ஸ்கிரைபரும் நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போ போன வீடியோவில் என்ன சொன்னேன், அந்த ப்ளவுஸோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அவங்கள நான் ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ளவுஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வீடியோ பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரோ இல்லை கமெண்ட்டோ வந்து வரல. கமெண்ட்டில் வந்து வெறும் 5 மெம்பர் மட்டும்தான். இப்போ வந்து புதுசாக வந்து எனக்கு பழைய கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பண்ணுறவங்கள தவிர்த்து 5 பேர் மட்டும்தான். அவங்க வந்து என்னோடய சர்க்குலேஷனில் இருக்கவங்க, அவங்கள நான் கன்சிடர் பண்ணலை. நியூவாக வந்து எனக்கு ஒரு 5 கமெண்ட் வந்து எனக்கு நியூவாக யூடியூப்லேருந்து எனக்கு வந்திருக்கு. அந்த 5 பேரை வந்து மட்டுமே நான் வச்சு கன்சிடர் பண்ணி என்னால் வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மெட்டீரியல் வாங்கணும், ப்ளவுஸோட பிட் எடுக்கணும், அதெல்லாம் வேலை இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அதனால் யாரும் என்ன தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே வர்ற கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு 5 கமெண்ட்டு, அதில் ஒரு 5 கமெண்ட்டு, இதில் ஒரு 5 கமெண்ட்டு, இந்த 10 கமெண்ட்டில் உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு 5 அங்கே எடுத்துட்டேன்.
இன்னொரு 5 பேர் வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அந்த ப்ளவுஸோட ரேட்டவே நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே ரேட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ரேட் கிட்ட தான் நானும் பண்ணி கொடுத்துருந்தேன். ரேட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. லோவாக பண்ணி கொடுத்தேன்னு சொன்னதுக்கு எல்லாருமே வந்து ரீசனபிளான ரேட்டு தான் சொல்லியிருந்தீங்க. இதுலேயும் வரிசையாக வந்து லைனாக வர்ற ஃபஸ்ட்டு 5 கமெண்ட்டை வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன். அந்த கமெண்ட்லேயும் இந்த கமெண்ட்லேயும் இருக்கவங்கள சேர்த்து நான் எடுத்துகிட்டு அந்த 10 பேரை வந்து அடுத்து இதுக்கு மட்டுமே நான் ஒரு வீடியோ போட்டு அதை அந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணியிருக்கேன், அந்த ப்ளவுஸ் வந்து என்ன கலரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். வந்து அன்றைக்கி வந்து பிக்சர் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ப்ளவுஸவே அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அந்த 10 பேர் நேமையும் உங்கள் முன்னாடியே எழுதி நான் குலுக்கி அதில் யாரோடதோ அவங்கள வந்து சொல்கிறேன். நீங்கள் போன வீடியோவில் போட்டவங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருப்பேன். அவங்களும் எனக்கு திரும்ப வந்து ரிப்ளை பண்ண கிடையாது. எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 பேர் இதில் உள்ள 5 பேர் 2 பேருமே சேர்ந்து வந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நான் யார் நேம் சொல்கிறேனோ அவங்க அட்ரஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸில் மொபைல் சேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த கொரியர் பண்ணுறதையுமே நான் சேர்த்து தான் எடுக்க போகிறேன். கொரியர் பண்ணி நான் பேக் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் அந்த நேமு அதை நான் குளுக்கணுன்னே நீங்கள் வந்து எனக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஃப்ளார் டிசைனுக்கு வந்து வந்திருக்கோம். சென்டரில் உள்ள ஃப்ளாரை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ரோச்சஸ் டிசைனுன்னு மாடல்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. அதில் உள்ள இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து நான் 2 கலர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கலர் வந்து சாரியோட கலரு, இன்னொரு கலர் வந்து ப்ளவுஸோட கலரு. அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் வந்து அந்த ரவுண்டை சுற்றி வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து பீடு வந்து இது அந்த ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலரில் சுகர் பீட் வந்து நான் சென்டரில் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நம்ம சுகர் பீட் வந்து கொடுத்து அதை ஃபுல்லாகவே வந்து சுற்றிலும் வந்து போட்டாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ள லேயருக்கு என்ன பண்ணுறோன்னா ப்ளூ கலர் அந்த ப்ளவுஸோட கலர் வந்து நேவி டார்க் ஷேடு மாதிரி இருக்கும். அந்த ப்ளூ கலருக்கு எடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டான ஆரஞ்சு கலரில் சுகர் பீட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஆரஞ்சு கலர் சுகர் பீட் எடுத்து அதே சேம் டிசைன் தான் தள்ளி நான் சூயிங் த்ரெட்டில் தான் இது வந்து பண்ணுறேன். ஆரியில் விட எனக்கு சூயிங் த்ரெட்டில் வேலை வந்து கொஞ்சம் வேகமாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து சுற்றிலும் வந்து இதுக்கு 6 ஃப்ளார் தேவைப்பட்டுச்சு. அந்த 6 ஃப்ளாரையும் வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எனக்கு ஒன்ஸ் அகெயின் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லா பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா ஒரு 3 மாதம் நான் வீடியோ போட்டதில் என்னோடய சர்க்கிள் தவிர்த்து எனக்கு கமெண்ட்டு லைக்கு இதெல்லாம் எதுவுமே வந்து வரவே இல்லை. இப்போ தான் போன வீடியோவில் இருந்து மட்டும்தான் எனக்கு அதர் கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வியூவர்ஸும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுக்காகவே நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாகவும் கம்மியாகவும் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுவேன். நீங்கள் எனக்கு பூஸ்டப் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தீபாவளிக்கு உள்ள ரேஞ்சஸ் எல்லாமே சொல்லுவேன். அதில் ஃப்ரீ யார் இருக்கா, அதுக்கடுத்து என்ன மாதிரி ப்ளவுஸ் என்கிட்ட ஆர்டர் பண்ணால் எந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து நான் கொடுப்பேன். அந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ சென்டரில் வந்து ஒயிட் கலர் 5 mm பேர்ல் பீட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு பீடை கொடுத்துட்டு சுற்றி நம்ம ஃப்ளவர் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு 3D எஃபெக்ட் மாதிரி இதில் வந்து வராது. அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளார் எல்லாமே போட்டுட்டு உள்ள குட்டி கேப்பில் வந்து நம்ம இந்த பேர்ல் பீடை வந்து நல்லா அமுத்தி ஸ்டிச்சஸ் 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டோம்னா அது வந்து பார்க்கும்போது நல்லா எம்போஸ்டாக வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ப்ரோச்சஸ் டிசைன் வாங்கி டிசைன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. இதில் ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா ஃப்ளாருக்கும் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் டிசைன் வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஃப்ளார் டிசைன் போட்டதுக்கப்புறம் லீஃப் டிசைனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இதில் மொத்தம் வந்து ஒரு மோட்டிஃப்க்கு வந்து 6 லீஃப் வந்து வருது. அதில் 3 லீஃபுக்கு வந்து நான் சாரியோட கலருக்கு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். லோடிங் ஸ்டிச்சில் எல்லாமே நான் வந்து ஜர்தோசி வந்து சென்டரில் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நான் லோடிங் போட்டிருக்கேன். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
சிலது சுகர் பீட் வந்து எடுத்து மீதம் உள்ள 3 லீஃப் இருக்கும். அந்த 3 லீஃபில் வந்து ஒரு லீஃபுக்கு வந்து சுகர் பீட் வந்து நான் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு லீஃபுக்கு வந்து நான் ஜர்தோசியில் வந்து கோல்டு ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசியில் வந்து ஒரு லீஃபை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதே லோடிங் ஸ்டிச் தான், எல்லாமே சேம் வந்து லோடிங் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு லீஃப் இருக்குது, மொத்தம் 5 லீஃப் ஃபில் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஒரு லீஃபில் பார்த்திங்கன்னா கர்தானா பீடு வந்து எடுத்து கர்தானா பீடை வந்து ஃபுல்லாக கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 6 லீஃபுமே வந்து நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் ஆரஞ்சு கலர் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 3 லீஃபுக்கு வந்து ஒரே கலர் கொடுத்தேன். மிச்சம் 3 லீஃபுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன், கோல்டுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் சுகர் பீடு, கர்தானா பீடு, ஜர்தோசி அந்த மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபில் பண்ணி வந்து முடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா இதோட டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் ஈஸியஸ்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே தெரிஞ்சிருந்தாலே இதை நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே டிசைனு இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை ஃபுல்லாக சுற்றி வந்து கொஞ்சம் கேப்பாக அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா அங்கங்கே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐ ஸ்டோனில் வந்து ஒயிட் கலர் வந்து சின்ன சைஸ் இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் வந்து இந்த க்ளூ பென் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பென்னில் வந்து அந்த க்ளூ வந்து இது வந்து ஒரு ஸ்டிக்கு க்ளூ தான். அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோனை ஒட்டணுன்னா ஸ்டோன் வந்து கீழே விழுது. அது நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகுது. இதை இப்போ தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டோனை வந்து எங்கே ஒட்ட போகிறோன்னா அந்த கொம்போட உள்ள டிசைன் வந்து ரொம்ப கேப் இருக்குது. அதில் 2 ஸ்டோன் தான் வந்து ஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. 3 வைக்க முடியலை. 3 வச்சா ரொம்ப கஜன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு 2 ஸ்டோன் மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, அந்த க்ளூ வந்து நம்ம க்ளூவை தொட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நீடலுக்கு பின்னாடி க்ளூவை தொட்டு நம்ம வைப்போம். இப்போ அந்த க்ளூவை தொட வேண்டிய, ஏன்னா க்ளூவில் நிறையா தொட்டுட்டோன்னா அந்த ஸ்டோன்லேயும் ஒட்டும், கீழே வச்சோன்னா அதுலேயும் ஒட்டும். அதனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த பென்னு வந்து 40 ரூபின்னு நினைக்கிறேன். இந்த பென் வந்து வாங்கி அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் அதுக்காக. இப்போ வந்து எல்லா கொம்புக்கு உள்ள அந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக நம்ம இந்த ஐ ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணி அது வந்து ட்ரை ஆகட்டும். 2 வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து வேறு ஒர்க் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த லீவ்ஸ் எல்லாமே இருக்குல்ல, 6 லீவ்ஸ் இருக்குல்ல, அந்த லீவ்ஸ் டிசைனில் எல்லாமே ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். செயின் ஸ்டிச்சஸ் நான் வந்து சரியில் தான் கொடுக்குறேன், கோல்டு சரியில். உங்களுக்கு வந்து என்ன டிசைன் தேவைப்படுதோ அந்த டிசைனை வந்து உங்களுக்கு சுற்றி சுகர் பீட் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், ஜர்தோசியில் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், சில்க் த்ரெட்டில் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து. என்னட்ட வந்து நான் அமௌண்ட் வந்து கம்மியாக வாங்குறனால அதுக்கு தகுந்த என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அந்த லீஃபை சுற்றிலும் வந்து நான் கோல்டில் வந்து கோல்டு ஜரியில் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் ஆகாததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர் எஃபெக்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஃபுல் லுக்கு. இதுவே நம்மளுக்கு மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஸ்பேஸஸ் வந்து அங்கங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 4mm ஆன்டிக் பீட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். 4mm ஆன்டிக் பீடு எடுத்து அதையும் அங்கங்கே வந்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒவ்வொரு பீடாக வந்து லாக் ஸ்டிச் வந்து ஒவ்வொரு பீடுக்கும் லாக்கு கொடுக்கணும். லாக் ஸ்டிச் கொடுத்து அதோட அந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் கோச்சுக்காதீங்க, போன ப்ளவுஸில் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ளவுஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கும்
நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 10 கமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 10 கமெண்ட்காரவங்களுக்கு நான் நேம் எழுதி நான் வந்து அவங்களில் ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி ஃப்ரீ ப்ளவுஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோடய ரெகுலர் கமெண்ட் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண புதுசில் தெரிஞ்சவங்க கிட்டலாம் வாங்கி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த இதில் வந்து நான் கன்சிடர் அதெல்லாம் பண்ணலை. எனக்கு வந்து வந்து யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட்லேயே இந்த 5 கமெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. அதனாலலாம் அவங்கள நான் ஏமாத்தலை. அவங்க 5 பேரையும் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே அந்த மீதம் 5 பேரையும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த ப்ளவுஸோட நான் சொன்ன ஃப்ரீ ப்ளவுஸ் கொண்டுட்டு வந்து அந்த ஃப்ரீ ப்ளவுஸ் நான் இன்னும் ரெடி பண்ணலை. அடுத்து ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வீடியோவில் வந்து ஆயுத பூஜைக்கு வருவேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ப்ளவுஸ் என்ன, அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், அது யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதுக்கு மட்டுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இப்போயும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறது பெருசு இல்லை. கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க அட்ரஸை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுன்ற டிசைனை லோ பட்ஜெட், அதே மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லாமே வந்து குவாலிட்டியான பீட்ஸு, குவாலிட்டியான ஸ்டோன் எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டியாக மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு தடவை வந்துட்டு அடுத்தடுத்து வரணுன்னா நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட ப்ரைஸை பொறுத்து தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட அடிக்கடி வந்து வருவாங்க. அதை நான் எப்பயுமே மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுறது அந்த ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னமுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஜமிக்கியில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து வச்சுருந்தேன். அந்த ஆரஞ்சு கலர் ஜமிக்கியும் ஒரு சுகர் பீடு வந்து கோல்டில் சுகர் பீடு எடுத்து அது ரெண்டையும் வந்து சுகர் பீடில் வந்து நம்ம லாக் போடக்கூடாது. சுகர் பீடை விட்டுட்டு கீழே உள்ள ஜமிக்கிக்கு லாக் போட்டோன்னா அது வந்து அந்த கீழே உள்ள ரவுண்டுக்கு மேலே ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி வந்து இந்த டிசைன் வந்து தெரியும். அதையும் வந்து அங்கங்கே கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கும் நான் வந்து சூயிங் த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கும் ஆஃபர் இருக்குது, ஃப்ரீ ப்ளவுஸ் இருக்குது, ஃப்ரீயாக வந்து இன்னும் நிறைய திங்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்க தான் நான் ஒவ்வொன்றா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கனாலும் அந்த ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது. அது ப்ளவுஸாகவும் இருக்கலாம், பேங்கிளாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ தான் இதோட ஃபுல் வீடியோ அவுட்ஃபுட் வந்து இப்படி தான் இருக்குது. வீடியோ வந்து ஒரு ஆங்கிளில் எடுத்தால் ஒரு டைப்பாக இருக்குது, அடுத்த ஆங்கிளில் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இதை எனக்கு ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.